رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربنا زدنا علما. Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuhu. Welcome to key2jannah. I am Tasnim. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லா. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் லாஸ்ட் கிளாஸில் கேட்ட கொஷினுக்கு ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம். நான் என்ன கொஷின் கேட்டேன்? பிஸ்மில்லா கூறி ஆரம்பம் செய்யப்படாத சூரா எது? எது? இதுக்கான ஆன்சர் சூரத்து தௌபா. இன்றைக்கி நம்ம வீடியோவில் சாப்பிட்றதுக்கு முன்னாடி சாப்பிட்றதுக்கு அப்புறம் நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய சுன்னா அண்ட் துவாஸ் என்னன்னு பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. அல்லாஹ் சுப்ஹான தஆலா உணவை பற்றி அல் குர்ஆனில் என்ன சொல்கிறான்னா, யா ஐயுஹல்லஸீன ஆமனூ குலூ மின் தொய்யிபாத்தி மா ரஸக்னாகும் வஷ்குரு லில்லாஹி இன் குந்தும் இய்யாஹு தஅபுதூன். நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டை ஃபஸ்ட்டு ஹலாலா ஹராமன்னு தெரிஞ்சு வச்சுட்டு சாப்பிட்ணும். மேலும் அல்லாஹ் குர்ஆனில் என்ன சொல்கிறான்னா, யா பனி ஆதம ஹுஸூ ஸீனத்துக்கும் ஐந்த குல்லி மஸ்ஜிதி வகுலூ வஷ்ரபூ வலா துஸ்ரிஃபூ இன்னஹு லா யுஹிப்புல் முஸ்ரிஃபீன். ஸோ நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டை எப்போவுமே வேஸ்ட் பண்ணாதீங்க. நம்ம சாப்பிடும்போது ஃபாலோ பண்ண வேண்டிய சுன்னாஸ், துவா, சாப்பிட்றதுக்கான ஒழுக்கங்கள், இது எல்லாத்தையுமே நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு சொல்லி தந்திருக்காங்க. இது எல்லாமே ஹதீஸில் ஆதாரத்தோடு இருக்குது. ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம சாப்பிடும்போது ஃபாலோ பண்ண வேண்டிய சுன்னாஸ் என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் உங்கள் 2 கைகளையும் நல்லா வாஷ் பண்ணுங்க. செகண்ட் ஒன் என்னன்னா, எப்போவுமே லெஃப்ட் ஹேண்டில், அதாவது இடது கையால் சாப்பிடக்கூடாது, ரைட் ஹேண்டில் தான் சாப்பிடணும். தேர்ட் ஒன் என்னன்னா, நம்ம சாப்பிடும்போது பிளேட்டில் சாப்பாடு இருக்கும்ல, அதில் நடுவில் இருந்து எடுத்து சாப்பிடக்கூடாது. எப்போதுமே நமக்கு அருகில் இருப்பதை தான் சாப்பிட வேண்டும். ஏன்னா அந்த உணவோட நடுப்பகுதியில் இருந்து தான் அல்லாஹ்வுடைய பரக்கத் இறங்கி கொண்டு இருக்கிறது. அப்படி நடுவில் இருந்து எடுத்து சாப்பிட்டோன்னா அந்த பரக்கத் இல்லாமல் போயிடும். ஸோ மறக்காமல் இந்த சுன்னாவை ஃபாலோ பண்ணுங்க. இப்போ துவா சொல்லிக்கலாம். சாப்பிட ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்ன துவா சொல்லணும்னா, பிஸ்மில்லா பிஸ்மில்லா, அதாவது அல்லாவின் பெயரால். சாப்பிடுதல், வீட்டில் நுழைதல் சொல்லி எந்த விஷயத்தையும் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அல்லாவின் பெயரை கூறி ஸ்டார்ட் பண்ணுனா அதில் ஷைத்தானுடைய டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. ஸோ மறக்காமல் இந்த துவா ஓதிட்டு சாப்பிடுங்க. நான் துவா ஓடாமல் சாப்பிட்டேனே, இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கும் வழி இருக்குது. கவலையே படாதீங்க. நீங்கள் சாப்பிடும்போது பிஸ்மில்லா சொல்ல மறந்துட்டீங்கன்னா இந்த துவாவை ஓதுங்க. பிஸ்மில்லாஹி ஃபி அவ்வலிஹி வ ஆஹிரிஹி, பிஸ்மில்லாஹி ஃபி அவ்வலிஹி வ ஆஹிரிஹி. இதோட பொருள், இதன் ஆரம்பத்திலும் இறுதியிலும் அல்லாவின் திருப்பெயரால் நான் உண்கிறேன். அப்படி நம்ம பிஸ்மில்லா சொல்லாமல் சாப்பிட்டோன்னா நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டை ஷைத்தானும் நம்ம கூட சேர்ந்து சாப்பிடுமா. அப்படி ஷைத்தான் சாப்பிட்டா அந்த உணவே பர்க்கத் இல்லாமல் ஆகிடும். ஸோ இனிமேல் மறக்காமல் பிஸ்மில்லா சொல்லி சாப்பிடுங்க. நெக்ஸ்ட், உங்கள் வீட்டில் அம்மா, அப்பா, தாத்தா, பாட்டி, சித்தப்பா, பெரியப்பா சொல்லிட்டு எத்தனை பேர் இருக்காங்களோ முடிஞ்ச வரைக்கும் எல்லாரும் சேர்ந்து சாப்பிடுங்க. இந்த மாதிரி சேர்ந்து சாப்பிடும்போது பரக்கத் ஏற்படுறதா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்காங்க. சில பேர் எப்படி சாப்பிடுவாங்கன்னா வயிறு ஃபுல்லாக சாப்பிடுவாங்க, தண்ணி குடிக்க கூட வயிற்றுல இடம் இருக்காது. அந்த மாதிரி ஓவராக சாப்பிடக்கூடாது, அளவோடு சாப்பிடணும். சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா டிவி பார்த்துக்கிட்டே அப்படியே சாஞ்சி உட்காந்து சாப்பிடுவாங்க. அந்த மாதிரியும் சாப்பிடக்கூடாது. நின்றுக்கிட்டே சாப்பிடவும் கூடாது, தண்ணியும் குடிக்கக்கூடாது.
நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எப்போதுமே டேபிளில் உட்காந்து சாப்பிட்டதே இல்லை, கீழே தரையில் உட்காந்து தான் சாப்பிட்ருக்காங்க. அதுக்கான ஆதாரம் ஹதீஸ்லேயே இருக்குது. ஸோ நீங்களும் கீழே உட்காந்து சாப்பிட ட்ரை பண்ணுங்கள். சூடாக சாப்பிடக்கூடாது. சூடாக இருக்கேன்னு சொல்லிட்டு நம்ம வாயால் ஊதி ஆற வச்சும் சாப்பிடக்கூடாது. அந்த சாப்பாடு கொஞ்சம் சூடு ஆறிட்ட பிறகு சாப்பிட ஸ்டார்ட் பண்ணணும். சில பேர் சாப்பாட்டை ஸ்மெல் பண்ணி பார்த்துட்டு சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி சாப்பிடக்கூடாது. அப்புறம் நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டை எப்போதும் குறை சொல்லி சாப்பிடக்கூடாது. நம்ம செய்கிற பெரிய மிஸ்டேக்கே இதுதான். நம்ம அம்மா நமக்காக கஷ்டப்பட்டு சமையல் பண்ணி வச்சுருப்பாங்க. பட் அது நமக்கு பிடிக்கலன்னா உடனே நோன்னு சொல்லிடுவோம். நான் கூட நிறைய டைம் சொல்லியிருக்கேன். இப்போ தான் புரியுது இது தப்புன்னு. யாரெல்லாம் அந்த மாதிரி செஞ்சுருக்கீங்களோ ஃபர்ஸ்ட் உங்கள் அம்மா கிட்ட போய் சாரி கேளுங்க. இதுக்கு மேலே குறை சொல்லாமல் சாப்பிடுவோம் இன்ஷா அல்லாஹ். அப்புறம் சாப்பிட்ட பின் நம்ம ஃபிங்கர்ஸ் இருக்கும்ல, அதாவது விரல்கள், அதை நல்லா நக்கி சாப்பிடணும். நம்ம சாப்பிட்ட தட்டையும் நல்லா வலிச்சு சாப்பிடணும். யாரெல்லாம் இந்த மாதிரி சாப்பிட்ருக்கீங்க? இது எல்லாமே சாப்பிடும்போது நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய ஒழுக்கங்கள். சாப்பிட்டு முடிச்ச பிறகு உங்கள் கைகளை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. நமக்கு சாப்பாடு கிடைச்சது, அது நல்லா டேஸ்ட்டாக இருப்பது, அதை நம்மால் ருசிக்க முடிஞ்சது, நாம் நல்லா ஹெல்த்தியாக சாப்பிட்டது, இது எல்லாமே இறைவன் நமக்கு கொடுத்த நியமத்துக்கள். இதுக்கு நம்ம அல்லாஹ் கிட்ட தேங்க்ஸ் சொல்ல வேணாமா? ஸோ சாப்பிட்டு முடிச்ச பிறகு இந்த துவாவை ஓதுங்க. அல்ஹம்துலில்லாஹி கஸீரன் தொய்யிபன் முபாரக்கன் ஃபீஹி கைர மக்ஃபியின் வலா முவத்தஇன் வலா முஸ்தக்னன் அன்ஹு ரப்பனா. இதை மெமரி பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா சாப்பிட்டு முடிச்சிட்டுக்கப்புறமா அல்ஹம்துலில்லா அப்படின்னு சொல்லலாம். ஸோ எல்லாரும் சாப்பிட்றதுக்கு முன்னாடி பின்னாடி சொல்லிட்டு இதை எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்க. ஓகே, இன்னைக்கு நம்ம கற்றுக்க போகிற அரபிக் வேர்ட்ஸை பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் ஒன் மாஉன். மாஉன் மாஉன் மாஉன்னா வாட்டர், அதாவது தண்ணி. நம்ம குடிப்போல தண்ணி, அதுதான் மாஉன்னா தண்ணீர். செகண்ட் ஒன் ஷாயுன். ஷாயுன் ஷாயுன் ஷாயுன்னா டீ. நம்ம ஈவினிங் டைமில் குடிப்போல டீ, அதுதான். இப்போ ஃபைனலி கொஷின் டைம். குர்ஆனை ஓதினால் ஒரு எழுத்துக்கு எத்தனை நன்மைகள் உண்டு? குர்ஆனை ஓதினால் ஒரு எழுத்துக்கு எத்தனை நன்மைகள் உண்டு? இதுதான் இன்னைக்கான கொஷின். இதுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி தெரியலனா ப்ளீஸ் வெயிட் பண்ணுங்கள், நான் நெக்ஸ்ட் வீடியோ போஸ்ட் பண்ணுற வரைக்கும். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யஸ்ஸிஃபூன வஸ்ஸலாமு அலல் முர்சலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.